ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஒரு ட்ரிப் கிளம்பினோம், அப்போ எடுத்தது தான். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி யூஷுவல் எல்லா பக்கமும் எடுத்த இடத்துல வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புவேன். அப்படி போயிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன். போகும்போது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன், சாம்பார் வச்சுருந்தேன். அது எடுத்துகிட்டு போய்க்கலாம், லஞ்ச் போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த கிச்சன் கவுண்டர் டாப், அதாவது குவாட்ஸ் தானே போட்டிருக்கோம். ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு சில ரிக்வஸ்ட் வந்திருக்கு, இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. இதை நான் அப்படியே கடகடன்னு காமிச்சிட்றேன். சும்மா இப்போ நான் க்ளீன் பண்ணுறது டீப் க்ளீனிங் கிடையாது, ஒரு நார்மலான க்ளீனிங் தான். இப்போ குக் பண்ணுறோம்னா அந்த டைம்லேயே துடைக்கிற மாதிரி ஒரு க்ளீனிங் தான். ஸோ அதுக்கு இந்த ஊக்கியோட அந்த ஆரஞ்சு கலர் பாட்டில் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நார்மலாக க்ளீன் பண்ணுறதுக்கு. டீப் க்ளீனிங் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு வாஷ் பண்ணி அது வேறு மாதிரி க்ளீன் பண்ணுவேன். இது சும்மா அவசரத்துக்கு அப்போதைக்கு க்ளீன் பண்ணுறது, அதனால் ஒரு மேலோட்டமாக தான் க்ளீன் பண்ணுறேன். ஸ்டவ்வில் ஜஸ்ட் அந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருவேன். நல்லா புழிஞ்ச ஈர துணி இருக்கும் பாருங்கள், அதை வச்சு தொடச்சி எடுத்துருவேன். அதுலேயே நல்லா க்ளீன் ஆயிரும். சிம்னியும் அதே மாதிரி தான். பட் ரொம்ப ஆயில் ஸ்டெயின் இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு லிக்விட் சொல்யூஷன் இருக்குது. அதுவும் நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அது அமேசான்லேயும் கிடைக்கும். இப்போ கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் இல்லாமல் நார்மலாக ஒரு டைல்ஸ், கிச்சனுக்குனே டைல்ஸ் இப்போ நல்லா தடிமனாகவே கிடைக்கிது. அந்த மாதிரி டைல்ஸ்னாலோ இல்லைன்னா கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா நானோ ஒயிட்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் பியோர் ஒயிட்டாக இருக்கும். அது அந்த ஆர்டிஃபிஷியல் கிரானைட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிரானைட்டாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஹீட் நல்லா தாங்கும். அதோட இப்போ ஏதாவது ஒரு ஸ்டெயின் படுது அப்படின்னா அது உடனுக்குடனே துடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் விட்டு துடைச்சோம்னா கூட அது உள்ளே அந்த கல்லில் அப்சார்ப் ஆகாமல் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கனாலே அந்த கரை அப்படியே அப்சார்ப் ஆயிரும். இது ஒரு நாள் நைட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளோதான், அந்த கரை போகவே போகாது. ஆல்ரெடி இந்த கவுண்டர் டாப்பில் 2-3 இடங்களில் கரை அப்படியே படிஞ்சிருச்சு, அது போகவே இல்லை. கேமராக்கு மேக்ஸிமம் தெரியாதுங்க, எந்த ஒரு கரையும் கேமராவுக்கு அவ்வளோ தூரம் தெரியாது, பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கரைகள் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. இதில் அந்த கல்லோட ஜாயிண்ட்டுக்காக ஒரு மாவு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது கொஞ்ச நாளில் போயிடும். நம்ம தண்ணி அதிகமாக இதில் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். தண்ணி ரொம்ப விட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த யூனிட்லேயும் இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரையாக தொடச்சி எடுத்துடணும். இப்போ ரொம்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கரை இருந்துச்சு, அது போகலை, கேமராக்கு தெரியல. அதனால் அந்த ஊக்கி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இது அந்த டேப் அண்ட் ஷவர் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் தான். இது நான் அதுக்காக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ஸ்டெயின் போகவே மாட்டேன்ருச்சு. அதுக்காக இதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடும்போது என்னென்னா ஸ்டெயின் ஈஸியாக போயிடுது. ஸோ இதுவுமே ஆயில் ஸ்டெயினுக்கு, அப்புறம் இந்த சிம்னி கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு லிக்விடும் யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் நினைப்பீங்க இது ஏன் ஸ்டோர் பாட் சொல்யூஷன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுமா, நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக ஏதாவது ரெடி பண்ணி கூட க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். முன்னாடி நம்ம பழைய வீட்டிலே கிச்சன் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே இந்த மாதிரி வாங்கி நான் ட்ரை பண்ணதே கிடையாது. அந்த வினிகரு அப்புறம் லெமன் சொல்யூஷன் இருக்கும் பாருங்கள், அது போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். விம்மு இதெல்லாம் 3 மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலே சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். பட் இதுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகலை. அதனால தான் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த சிங்க்கும் குவாட்ஸ் தான் அப்படிங்கிறனால அந்த 2 இதையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டு இப்படி நம்ம தேய்ச்சோம்னா போயிடும், நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுது. வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். மற்ற நேரம்லாம் ஜஸ்ட்டு நம்ம இது இருக்கு இல்லையா, டிஷ்வாஷ் லிக்விட், அது போட்டு க்ளீன் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். ரொம்ப அழுக்காச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி மெத்தடில். இந்த குவாட்ஸ் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறது தான் ரெகுலராக, அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு. சாப்பாடு இதில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டேன். பொரியலுக்கெலாம் எதுவுமே பண்ணல. வேர்க்கடலை கொஞ்சம் வேக வச்சது இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு பாக்ஸில். நாங்கள் அங்கேருந்து கிளம்பவே ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஏன்னா வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டும் கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பணும். இது ஒரு லாங் ட்ரிப், போகிறதுக்கு ஒரு நாள் வரதுக்கு ஒரு நாளே இருக்கும், இடையில ஒரு 1 வீக்னாலும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்தளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். மேக்ஸிமம் கிளம்பும்போது ரொம்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பக்கூடாதும்பாங்க. இப்படி ஒரு 1 டே 2 டேஸில் வர மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் நம்ம அங்கே ஒரு 10 டேஸ் பக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளோதான், கிச்சனில் ஒன்றும்லாம் போயிடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன்.
லாஸ்ட் மந்த் பசங்களுக்கு வந்து 2 பேருக்குமே லீவ் விட்டாங்க. அந்த ஏப்ரலில் கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கூல் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் கிளம்புனோம். அவங்களுக்கும் எப்படா வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இருந்தாங்க. அதுவும் பிரத்திக்லாம் வந்து எங்கேயுமே இந்த வருஷம் வெளியில் போகவே முடியல. படிக்கிற மாதிரி ஃபுல் டே அதிலேயே தான் பிஸியாக இருந்தான். எப்படா எங்களை வெளியில் கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்காக தான் நாங்கள் வந்து தூரமாக கிளம்புனோம். சரி சென்னைக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு. சென்னையில் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு 2-3 இம்பார்ட்டண்டான வேலைகளும் இருந்தது. அதையும் பார்த்துக்கலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் தான் கிளம்புனோம் ஃபேமிலியாக. ஒரு கார்லேயே போகிற மாதிரி ட்ரிப் தான். அங்கே போனதும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் தான் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் தேங்காய்லாம் எடுத்துக்கிட்டேன். தோப்புலேருந்து கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வந்திருந்தோம். தேங்காய், அதுக்கப்புறம் அங்கே கிடைக்காத ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருப்பேன், அப்படி அங்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா தான் போனோம். ஆனால் நிஜமாலுமே எங்கேயாவது நம்ம வெளில ட்ரிப் இந்த மாதிரி கிளம்பும்போது கார்லலாம் போகிறோம் அப்படின்னா, சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி வெளியில் சாப்பிட்டா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. வெறும் சாம்பார், ரசம் மட்டும்தான். அதுவே அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஒன்றுமே இல்லை, தயிர் சாதம் கிளறி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம்னா கூட அது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். வெளியில் கிளம்புறதே சமையல் பண்ணுறதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டானே, அங்கேயும் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் ஒரு சில கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரிப் கிளம்பும் போதெல்லாம் சும்மா ஒரு நேரத்துக்கு மட்டும்தானே, அந்த ஒரு நேரத்துக்குனாலும் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலான்ட்டு அப்படி எடுத்துகிட்டு போகிறது தான். எல்லா நேரமும் இதை ஃபாலோ பண்ண முடியாது. சம்டைம்ஸ் லேட் ஆயிடுச்சுன்னா வெளியிலே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7:20 ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் சென்னைக்கு போக வேண்டி இருந்தது. நாங்கள் போகிற வழியில் எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டே போகிறது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. வடிவேல் சார் காமெடிஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு அதை கேட்டுட்டு போயிட்டு இருந்தோம். அந்த டைம் போனதே எங்களுக்கு தெரியல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக நைட் அங்கே ரீச் ஆகிட்டோம். போனதும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். நல்லா டயர்டு. ரோட் ட்ரிப், அதுவும் வந்து கார்லேயே இவ்வளோ தூரம் லாங் ட்ரிப், ஒரு 9 to 10 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகுது ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. அதனாலே பயங்கர டயர்டாயிடுது. நல்லா தூங்கி காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நான் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சத்யா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்படி இட்லி, சிக்கன் குழம்பு. மார்னிங் இவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நானே அதிசயமாக இருந்துச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது. நாங்கள் எந்திரிச்சதும் சாப்பிட்றதா, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மித்து வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டான். அவன் எந்திரிச்சதும் பால், பூஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே குடிக்க மாட்டான். டேரெக்டாக இட்லி, தோசை தான். அதனால் இட்லியும் சிக்கன் குழம்பும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே வெளியே பால்கனியில் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த பால்கனி வியூ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியும் தெரிஞ்சுது. பக்கத்துலேயே புதுசு புதுசாக பில்டிங்ஸும் நிறைய கட்டிகிட்டே இருந்தாங்க. இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் அங்கே இருக்கும்போது ஒரு 2-3 வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கேயே அதே மாதிரி தான். எங்கே போனாலும் பக்கத்தில் நிறைய புது புது பில்டிங்ஸ் வந்து கட்டிகிட்டே தான் இருந்தாங்க. அங்கே இருக்கிற மக்களும் வந்து கொஞ்சம் பிஸியாக எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. ஸோ டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜூஸ் வந்து ஒரு 11 o'clock வந்து மேங்கோ ஜூஸை நம்ம போட்டு கொடுத்து அப்படியே அதுவும் குடிச்சிட்டு அப்படியே ஒரு மிதக்கமாகவே இருந்தது. ட்ராவல் பண்ணி வந்ததும் ஒன்று, இன்னொன்று புது இடம் அது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். சத்யாவோட பாப்பா ஜஸ்வி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வச்சு விளையாடிட்டே இருப்பாள். சம்டைம்ஸ் அமைதியாக விளையாடிட்டு இருப்பாள். கொஞ்ச நேரம் மித்து அவ கூட கம்பெனி கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். 2 பேருக்கும் வந்து கொஞ்சம் நேரம் தான் செட் ஆகும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபைட் வந்துடும். நான் பெருசு நீ பெருசு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு ப்ரௌனி ஆர்டருக்காக ப்ரௌனி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கேக்கும் வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அதை நான் கொஞ்சம் மட்டும்தான் கிளிப்ஸ் எடுத்தேன். ஃபைனல் அவுட்புட் எடுக்க முடியல. அது எடுத்து அவங்க பாக்ஸில் வச்சுட்டாங்க. அதனால் நான் வந்து அது ஃபைனல் அவுட்புட் எடுக்கலை. நாங்கள் 4 பேருமே போய் ஒரு 1 or 2 days தான் இருந்திருப்போம். அதுக்குள்ளே ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு வேலை வந்துருச்சு. நான் போயிட்டு திருப்பி வந்துடுறேன், பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டன் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெரியவன் பிரத்திக்கும் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் மித்துவும் மட்டும்தான் சத்யா வீட்டில் இருந்தோம். எங்களுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்க்கு மேலே விஆர் மால் கூட்டிகிட்டு போனாங்க. விஆர் மால் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைம் நான் வரேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு 3 to 4 years முன்னாடி சென்னை வந்தப்போ போனது. அந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் நானும் மட்டும் வந்திருப்போம். இந்த டைம் மித்துவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். மால்குள்ளே போனதுமே குட்டீஸ் 2 பேருமே அது அவங்களுக்கான டே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க போல். போனதும் ஸ்நாக்ஸ் வேணும் கேட்டாங்க, ஐஸ்கிரீம் வேணும் கேட்டாங்க, அதுக்கப்புறம் டாய்ஸ் வேணுங்கிறாங்க, கால் வலிக்குதுங்கிறான் மித்து. இப்படியே மாறி மாறி 2 பேர்த்தையும் பார்க்குறதுக்கு சரியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து
ஏதோ ஒரு கடைக்குள்ளே போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணோம், லைஃப் ஸ்டைல்னு நினைக்கிறேன். அங்கே மட்டும்தான் ஜஸ்ட்டு சும்மா இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஒரு 2-3 ஹேண்ட்பேக் ஆல்ரெடி நான் வந்து லைஃப் ஸ்டைலில் தான் வாங்கியிருக்கேன். அதுவே வாங்கி எவ்வளவோ வருஷம் நல்லா தாங்குது. நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக் பெருசாக எடுத்துகிட்டு போகவே மாட்டேன். அதனால் இதெல்லாம் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு வரதா சொன்னாங்க. மெயினாக அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் போனோம், சுகன்யான்னு சொல்லிட்டு. ஸோ சுகன்யாவோட பாப்பா தான் இது. எனக்கு இவ்வளோ ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசை. அன்றைக்கி தான் பார்த்தேன். நல்லா வந்து சமத்தா அவள் பாட்டுக்கு உட்காந்துட்டு சிரிச்சிட்டு விளையாடிட்டே இருந்தா. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அங்கே அவ்வளோதான் நான் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவுமே வீடியோ நான் ஷூட் பண்ணவே இல்லை. தென் ஒரு 2 டேஸில் ஹஸ்பண்ட் பிரதீக் 2 பேருமே வந்துட்டாங்க. இங்கே சென்னையில் வந்து ஒரு ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மாமா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வர சொல்லிகிட்டே இருந்தாங்க. அங்கேயும் போகாமல் விட்டோம் அப்படின்னா சங்கடப்படுவாங்க. அதனால் அங்கேயும் ஒரு நாள் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப மும்முரமாக கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா. இனிமேல் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தான் எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் எழுதிட்டு இருந்தா. ஸோ அவளும் சமையல் வேலை நிறைய பார்த்துட்டு இருந்தா. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, சமையல்லாம் நல்லா பண்ணுவியா அப்படின்ட்டு. ஏன்னா குட்டி பிள்ளைங்களாம் பார்த்துட்டு இருந்தது, திடீர்னு அதுக்கு வந்து பெருசாகி இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல் சாப்பிட்டு பயங்கரமாக வயிறு ஃபுல்லாகிருச்சு. மத்தியானம்னா சுத்தமாக பசிக்கவே இல்லை. அந்தளவுக்கு வயிறு முட்டை சாப்பாடு போட்டாங்க அப்படின்னே சொல்லணும். நாங்கள் அன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அபியக்காவையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மாமா வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்து அபியக்காவை பார்க்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அபிராமி அக்கா அண்ணனுக்காக ஒப்பீனியன் வாங்குறதுக்காக வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அன்றைக்கி அவங்கள பார்க்க முடியல. மெயினாக நாங்கள் அதுக்காக தான் கிளம்புனோம். அந்த இதையும் பார்த்துட்டு அக்காவையும் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு. அன்றைக்கி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days கழிச்சு தான் அக்காவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி, அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேயே தான் பக்கத்தில் தான் ராஷ் குக்வேஸ் பெருங்குடியில் தான் இருந்தது. அதனால நாங்கள், அவங்களும் என் ஃப்ரெண்டு தான், ரொம்ப வருஷமாகவே கடைக்கு போகணும்னு எனக்கும் ஆசை. அவங்களும் 2 டைம் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டைம் கிச்சன் ஸ்டுடியோ மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஷாப்புக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போகவே முடியல. இந்த டைம் தான் போக முடிஞ்சுது. போயிட்டு நிறைய அவங்களோட திங்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுங்க. கடையில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து டெடிக்கேட்டடாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கேயே பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. போகும்போது சாப்பிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு சுபேதா ஹஸ்பண்ட் அந்த அண்ணாவும் விடவே மாட்டேன்ட்டாங்க. சாப்பிட்டு போய்க்கலாம், வெயிட் பண்ணுங்கன்ட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க. லாஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணப்போ, சென்னை வந்தப்பையும் நான் அவங்கள மீட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ணாங்க. இப்பயும் அதே மாதிரி தான். 2 பேருமே ரொம்ப ஒரு சூப்பரான ஹியூமன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து சுபேதாவோட பொண்ணு தாங்க, இப்ஸா. பயங்கரமாக ஒட்டிக்கிட்டா. ஆன்ட்டி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பயங்கரமாக ஒட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையை வாங்க, நான் சுற்றி காமிக்கிறேன், நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அது ரொம்ப எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அவள் பேசுனதும், இவளுக்கு இவ்வளோ தெளிவாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காள், இந்த வயசில் இதெல்லாம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவள் பேசுகிறது நீங்களே கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவ்வளோ கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு குட்டி ஆண்டர்ப்ரனர் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இது வந்து அருவமனை காட்டு. ஆமாடா, கியூட்டா இருக்குல்ல, சின்னதா உனக்கு இந்த மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறமா இது வந்து ரோட்டிய ரோல் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் இது வந்து ஸ்டவ். இதுதான் அடுப்பு. ஓகே. அடுத்து வந்து இங்க வாங்க. இதான் தோசைக்கல். ஓகே. பெரிய தோசைக்கல்லா? ஓகே. இதை பேபிஸ்னால தூக்க முடியாது. பேபிஸ்னால தூக்க முடியாது, கண்டிப்பா தூக்க முடியாது. ஆமாடா, பயங்கர ஹெவியா இருக்கு. இது வந்து நம்மனால பெரியவங்கனால தான் தூக்க முடியும். ஓகே. என்ன மாதிரி ஆன்ட்டி மாதிரி ஆளுங்கனால தூக்க முடியும். சரி. இதுல வந்து நம்ம கையில கூட உரிச்சு எடுக்கலாம். கையில உரிச்சு எடுக்க. ஓ, நான்ஸ்டிக் மாதிரி. இதுக்கு வந்து கரண்டியே தேவையில்லை, அப்படியே தோசை ஊற்றணும், கையிலே எடுத்துடலாம் தோசைய. கையில கூட எடுக்கலாம், கரண்டில கூட எடுக்கலாம். ஓ, சூப்பரா. கொஞ்சம் குட்டி வந்து நம்ம இத வந்து பேபிஸ் தூக்கலாமா? இது அது வந்து சூப் கரண்டி. அது என்னடா இது?
இது வந்து சிக்கன்லாம் இப்படி ஸ்ட்ரைட்டா வைப்பாங்களா அது கிரில் பண்றதுக்கா? இது இப்படி எடுத்துட்டு போய் வச்சுட்டு சிக்கன் வாட்டர்மெலன் அந்த மாதிரி சூட வைக்கிறதுக்கு. அடுத்து வந்து எவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. சாப்பிங் போர்டு வந்து நம்ம சிக்கன்லாம் கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப்பிங் போர்ட்லையா? ஓகேடா. இது வந்து வாட்டர் பாட்டில். இது வாட்டர் பாட்டிலா? காப்பர் வாட்டர் பாட்டிலா? ஆமா. இந்த பாட்டில்ஸ்லாம் இது நம்ம ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா கூட கொடுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறமா இல்ல நம்ம வாங்கி குடிச்சா கூட நம்ம ஹெல்தியா இருக்கலாம். ஹெல்தியா இருக்கலாமா? எல்லாத்துலயும் அப்படிதான். சரி. இது வந்து கிஃப்ட். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிஃப்டா கொடுக்கலாம். நம்ம யாருக்கு வேணுமோ கொடுக்கலாம். கடாய் இது. இத வந்து பேபிஸ்னாலையும் தூக்க முடியும். பேபிஸ்னாலையும் தூக்க முடியுமா? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? வெயிட்டாவே இல்ல. திறக்கலாம். இது வந்து பிட்சாக்கு குக் பண்ற மாதிரி குட்டியா இருக்கு. இது வந்து இதுல வந்து நம்ம பால் காய்ச்சிக்கலாம். டீ போட்டுக்கலாம். எதுல வேணுமோ பண்ணிக்கலாம். கரெக்டானமா? கரெக்டா. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நான் பாதி தான் காமிச்சிருக்கேன். அவள் கடை ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு ப்ராடக்டாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. டயர்டே ஆகலை, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசி முடித்து செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் கிளம்புறதுக்குள்ளே தூங்கிட்டா. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா அவளுக்கு அவ்வளோ தூரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு தான். எந்தளவுக்கு அவள் அப்சர்வ் பண்ணியிருக்கா பாருங்கள். அவங்க வீடியோஸ்லாம் பேசுகிறத வச்சுட்டு அவளே வந்து அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சு சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தென் நாங்கள் அன்றைக்கி அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து சங்கீதா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குன்னாங்க. இங்கே சங்கீதா ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். வெஜ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. ஃபுட்டு வந்து டாப் நாச், சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் பை பை சொல்லிவிட்டு தென் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கௌதமி ஊர்லேருந்து வந்துட்டு அப்படி எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணி அப்படியே கொஞ்சம் வெளியிலலாம் போகிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து அபிகாவையும் போய் பார்த்துட்டு வந்தோம். கௌதமி கூட சேர்ந்ததுக்கப்புறம் வீடியோவே நான் எடுக்கிறத மறந்துட்டேன். அப்படியே அங்கங்கே போயிட்டு ஒரு நாள் கௌதமி வீட்லேயும் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். குட்டீஸ் 2 பேருமே சித்து நதினும் வாங்கன்னு ரொம்ப ரகலை. அதனால் அன்றைக்கி ஒரு நாள் அவங்க வீட்லேயும் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே இது வந்து மகாபலிபுரம். இங்கே வரணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு பயங்கர ஆசை. பசங்களும் போகணுன்ட்டே இருந்தாங்க. ஆனால் நாங்கள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான வெயில். எனக்கும் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு சம்திங் எனக்கு அங்கே ஒரு மாதிரி மனசு இருந்துச்சு. அதனால் எனக்கு என்னால் என்ஜாய் பண்ணவே முடியல அந்த மகாபலிபுரத்தில். ஏதோ கொஞ்சம் நேரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டோம். மகாபலிபுரம் வந்து உண்மையாகவே அந்த சிற்பக்கலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கள் 2 பேருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும். அதனால் அவங்க வந்து அதை பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா மத்தியான நேரம் போனோம். முட்டை வெயில். அங்கங்கே டயர்டாகி உட்காந்துக்கிட்டேன். நான்லாம் நடக்கவே முடியலன்ட்டு ஏனே தெரில, எனர்ஜியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக கன்னியாகுமரி ஃபீலிங் வந்தது. அந்த கடை வீதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஜஸ்ட்டு சும்மா அப்படியே வெளியிலேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம். அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மத்தியானம் சாப்பிட்டோம். சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ரேட்டிங்ஸ் வச்சு பார்த்துட்டு தான் போனோம். நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. ஃபுட்டு வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் ரேட் ரொம்ப ஹையாக இருந்தது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் போகிறவங்க எல்லாத்துட்டையும் ரேட்டிங்ஸ் கேட்குறாங்க, ரேட்டிங்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டிங்ஸ் வச்சு போக வேண்டாம், யார்கிட்டயாச்சும் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு போங்க. இப்போ சென்னையில் யாராச்சும் இருக்காங்கன்னா மகாபலிபுரம் பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிடுங்க. ஏன்னா ரேட்டிங்ஸே இல்லாத நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுக்காக தான் சொன்னேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 டே தான் இருந்தோம். அன்றைக்கி நைட்டே திருப்பி ரிட்டன் பொள்ளாச்சி கிளம்பிட்டோம். நைட் லேட் ஆயிடுச்சு. இருந்துட்டு காலையில் போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ நேராக ஊருக்கு போயிட்டு அம்மா அப்பா ஊர் இருக்கு இல்லையா, திண்டுக்கல், அங்கே போய் இருந்துட்டு நைட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கடுத்த நாள் பொள்ளாச்சி போய்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் ஊருக்கு போகிறதுக்கே நாங்கள் எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ரா டைம், அவ்வளோ டைம் ஆச்சுங்க. நைட் டைம் ட்ராவல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரோடு அப்படின்னு நினச்சிட்டோம். தப்பாக நினச்சிட்டோம். உண்மையாகவே அப்படிலாம் இல்லை. நைட் டைம் லாரி, பஸ்ஸு, ட்ராவல்ஸ்னு போய்கிட்டே இருந்துச்சு. வண்டி முந்தி போகவே முடியல. ரொம்ப ஸ்லோவாக தான் போனோம்.
கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. காலையில் ஒரு 5-5:30க்கு தான் ஊருக்கு போய் ரீச் ஆனோம். அங்கே போனதும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் தூங்கினோம். தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிக்கும் போது அம்மா வந்து டிஃபன் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு லஞ்சும் செய்கிறேன், சாப்பிட்டு போங்கன்னாங்க. ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து பொள்ளாச்சி கண்டிப்பாக வர வேண்டியது இருந்தது, வேலை இருந்தது. அதனால் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் தான் ஊரில் இருந்தோம், எனக்கு அது பத்தலை. மறுபடியும் அந்த லீவு முடிகிறதுக்குள்ளே திருப்பி ஊருக்கு போகணும். அது நான் நினச்சிட்டு தான் இருக்கேன், ஊருக்கு கண்டிப்பாக போகணும். நான் ஊருக்கு வந்துட்டா பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வீட்டுக்கு வெளியில் செடியெல்லாம் அம்மா என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான். பெரண்டை, கற்பூரவள்ளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு தளைஞ்சு இருந்துச்சு. மல்லிகைப்பூ, பிச்சிப்பூவும் நிறைய மொட்டு வச்சுருந்துச்சு. நான் வரதுக்கு முன்னாடி அம்மா வந்து மல்லிகைப்பூலாம் பறித்து கொஞ்சம் கட்டி வச்சுருந்தாங்க, பூ கோர்த்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பூத்துருந்துச்சு. ஆனால் பராமரிப்பு ஜாஸ்தி. நான் கூட இந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடியாக இருந்தாலும் நல்லா பராமரித்து பார்த்துக்குவாங்க. சரி, ஓகேங்க. இந்த விளாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஏதோ ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ சென்னை ட்ரிப் இந்த மாதிரி தான் முடிஞ்சுது. இந்த விளாக் ஓரளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படி சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.